ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்வீட் போண்டா ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் போண்டா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நல்ல பழுத்த வாழைப்பழம், நான் மஞ்சள் வாழைப்பழம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 3 சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்ததாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கப்பில் நல்லா நுணுக்கின வெல்லத்தை எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 கப் மைதாவுக்கு 3/4 கப் வெல்லம் சரியாக இருக்கும். அதுக்கும் மேலே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் 1 கப் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வாசனைக்காக நான் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நாம் அப்படியே அரைச்சி எடுக்கணும். தண்ணிலாம் எதுவும் விடக்கூடாது. தண்ணி விடாமலே நம்ம வெல்லத்தில் இருக்கிற அந்த வாழைப்பழத்தில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி அரைஞ்சி கொடுக்கும். அதனால் நீங்கள் தண்ணிலாம் சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் எந்த கப்பில் வெல்லம் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ஃபுல்லாக மைதா மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் தாராளமாக கோதுமை மாவில் எடுத்து செய்யலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இது கூட ஒரு முட்டையை உடச்சி இதில் ஊற்றிடுங்க. அடுத்ததாக நாம் சமையல் சோடா சேர்க்க போகிறோம். சோடா உப்பு அது ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப தேவையில்லை. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, போண்டா நம்மளுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். அதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த வாழைப்பழம் வெல்லம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதை நாம் ஒரு விஸ்கோ இல்லை கரண்டியோ வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் தோசை மாவுக்கு முன்னாடி இருக்கிற பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். நான் காட்டுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம போண்டா சுட்டு எடுக்க முடியாது. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுக்கிறேன். நம்ம கட்டியாக கூட நீங்கள் அப்படி கையில் எடுத்து போடுற மாதிரி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா ஒரு விஸ்க் ஒன்று வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டிகள் இல்லாமல். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் சரியான பதம். பாருங்கள், எடுத்து விட்ட உடனே அப்படியே விடுது. இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம போண்டா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம புது மெத்தடில் போண்டா செய்யலாம். அதுக்கு இதை மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கலாம். அதை நல்லா எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டு வைங்க. அது நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு போண்டா சுட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு கரண்டி ஒன்று வச்சுட்டு அதில் நாம் இந்த கரண்டியில் இதை மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. இது மாதிரி நம்ம ஊற்றி செய்யும்போது நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக கிடைக்கும். நல்லா போண்டா புசு புசுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா ஓரளவுக்கு அந்த மேலே வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கவுத்து விட்டால் அதுவே தானாக எண்ணெயில் விழுந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கு மேலே இதை மாதிரி எண்ணெயை விட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நான் இன்னொன்று இதே மாதிரி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நம்மளுக்கு வராமல் தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும், அதுதான் இதுக்கு மெயினு. அதே மாதிரி நாம் போண்டா இதை மாதிரி ஊற்றும் பொழுது நீங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கணும். சிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப எண்ணெய் தலை கொதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இன்னொரு கரண்டி வச்சு நம்ம இந்த சைடு திருப்பி விட்டுடலாம். அதுக்குள்ளே நாம் அந்த கரண்டியில் ஊற்றந்த இதை மாதிரி எடுத்து விட்டு நல்லா எண்ணெயை மேலே
இதை மாதிரி எடுத்து அந்த போண்டா மேலே கரண்டி வச்சு இதுமாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். நல்லா நம்மளுக்கு புசு புசுன்னு கிடைக்கும் போண்டா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா புசு புசுன்னு ஒரே ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் இன்னொன்று ஊற்றுறேன். ஒன்ஸ் நம்ம ஒரு வாட்டி ஊற்றுனதுக்கப்புறம் அடுத்த போண்டாவை நம்ம இன்னொரு கரண்டி வச்சு திருப்பி விடணும் இதை மாதிரி. இல்லைன்னா அது அடியில் தீஞ்சு போயிடும், கரிஞ்சு போயிடும். நம்ம வெல்லம் விட்டுருக்கிறதுனால ரொம்ப கருகிடுச்சுன்னா கசப்பாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், எண்ணெய் சூடு ஆக ஆக நாம் ஈஸியாக நம்மளுக்கு போண்டா சுட்டு எடுக்க வரும். இப்படி ஏன் சுடணும், நீங்கள் கையிலே பிசைஞ்சு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் விடலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அது மாதிரியும் செய்யலாம். ஆனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த போண்டா. நீங்கள் இதை மாதிரி கொஞ்சம் தண்ணியாக நம்ம கரைச்சிட்டு இதை மாதிரி கரண்டியில் சுட்டு எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனால் முதல் டைமே எல்லாேருக்கும் இதை மாதிரி ஷேப்பாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்குமே நான் ப்ராக்டிஸ் பண்ண தான் எனக்கு இது மாதிரி வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். கரெக்டான கலரில் சூப்பராக நம்மளுக்கு போண்டா புசு புசுன்னு ஒரே ஷேப்பில் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி மற்ற எல்லா மாவையும் நம்ம போட்டு சுட்டு எடுத்துடலாம். இது சுட சுட காலி ஆகிடும். சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுறது எல்லாமே நல்லா புசு புசுன்னு வந்துடும். ஃபஸ்ட்டு முதல்ல போடுறது 1 2 அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் நாம் சுட்டு எடுக்கும்போது பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். இதில் முட்டை, வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு போண்டா நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். நீங்கள் சோடா உப்பு நான் ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் சேர்க்கலனாலும் உங்களுக்கு நல்லாவே வரும் போண்டா. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்வீட் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் சேர்த்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா மைதா மாவை தவிர மீதி எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான பொருள் தான். அதனால் நீங்கள் மைதா மாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் கூட செய்யலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்வீட் போண்டா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜி.